முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா வழியாக கடவுள் சொல்கிறார். கடவுள் கற்பிக்கிறார், வழி நடத்துகிறார். அவர் கற்பிக்கிற பொழுது செவி கொடுக்கிறோம், வழி நடத்துகிற பொழுது செவி சாய்த்த அந்த வழியிலே நடக்கிறோம். இலக்கை எளிய விதத்திலே அடைவதற்கு கடவுளை உதவி செய்கிறார். நாம் செவிசாய்க்காவிட்டால், கடவுள் காட்டுகின்ற வழியே நடக்காவிட்டால் திசை மாறி போய்விட வாய்ப்பு உண்டு. மாறிவிடுவோம். இஸ்ராயல் மக்களுடைய வரலாறு சிறந்த முன் உதாரணம். பல நேரங்களிலே அவர்கள் மாறிப்போய் அழிவைத்தான் தேடிக்கொண்டார்கள், நாடு கடத்தலை தேடிக்கொண்டார்கள். ஒரு பலமற்ற பயத்தோடு கூடிய சமூகமாக கூட மாறிலாம் போனார்கள். இயேசு மெசியாவாக வந்தபோதும் அதுதான் நடந்தது. பல இறைவாக்கினர்கள் கடைசியாக இந்த நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடப்படுவது போல திருமுழுக்கு யோவான் அதே கற்பித்தலையும் வழிநடத்தலையும் தான் இறைவன் சார்பாக இறைவாக்கினராக செய்தார்கள். இயேசுவை கூட கண்டுகொள்ளவில்லை, இயேசுவின் வழியிலே பலர் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது காலம் வேறு. இயேசுவின் போதனைகள் நம் கண்முன்னே இருக்கிறது, வாசிக்கிறோம், கேட்கிறோம். திருச்சபை வழி நடத்துகிறது. கற்பித்ததைப்படி கேட்டு செவிசாய்த்து வழிநடந்த பல புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு கடவுள் கற்பிக்கின்ற படிப்பினைகளுக்கு செவி கொடுப்போம். இயேசு காட்டுகின்ற வழியிலே நடப்போம். இலக்கு முடிவில்லா வாழ்வு நிச்சயம். இந்த உலகிலே வாழுகிறவரை அப்படி நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு செவி கொடுத்து கடவுள் வழியில் நடந்தால் இந்த வாழ்வும் நிறைவாக இருக்கும். ஒரு மன நிறைவு தரும் பயிற்சி தான் இது. கடைபிடிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.